நேற்றே நல்ல தண்ணி தீர்ந்து போயிடுச்சுங்க. நேற்றே பிடிக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமாட்ட சொன்னேன். காலைல விடிஞ்சதுமே தண்ணி பிடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே அப்படின்னு சொன்னாங்க. நானும் நம்பி கொஞ்ச நேரம் சேர்ந்த தண்ணியுமே கீழே ஊற்றிட்டு எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எழுந்திரிச்சது எத்தனை மணிக்கு தெரியுமா? 11:15. நானும் அப்பக்குட்டியும் காலையிலேயே சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எழுந்திரிச்ச உடனே தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி மதிய சாப்பாட்டுக்கு வந்து சமையல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பட் வந்து சமைக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்பி காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கீரை பாதி தாங்க கட் பண்ணேன். தண்ணியை பிடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ட்டு அப்புறம் தண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சி முடிச்சுட்டாங்க. 2 பேரும் தான் முடிச்சோம். ஆம்பளைய தண்ணி தூக்க விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. நானே எல்லாத்தையும் தூக்குறேன் அப்படின்னு சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. தண்ணி எல்லாத்தையுமே பிடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருந்த கீரை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மதிய சாப்பாடு தண்டுக்கீரை பருப்பு கூட்டு, அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் 65 தாங்க. கீரையை கட் பண்ணி அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுக்கிட்டாங்க. பருப்பு வேகிற கேப்பில் வந்து நான் காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புக்குட்டி வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டுட்ருக்காங்க. வேறு ஏதாவது சமைக்கிறாங்களோ பெரிய சமையல் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஜூஸ் மட்டும்தான் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் எல்லாமே கட் பண்ணிவிட்டு லைட்டாக வேக வச்சு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டாங்க. கீரை எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இதில் தேங்காய் பேஸ்ட் லாஸ்ட்டாக அரைச்சி ஊற்றணும். ஏற்கனவே நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாதமும் பக்கத்துலேயே வெந்துருச்சு. இன்றைக்கி ரசம் வைக்கலைங்க, தயிர் மட்டும்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் 65 தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சிட்டேன் அப்படின்னா சாதமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அதையும் வெடிச்சிட்டேன்னா சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு என்னென்ட்டு பார்க்கலாமா? சோறு, அதுக்கப்புறம் தண்டுக்கீரை பருப்பு கூட்டு, தொட்டுக்கிறதுக்கு வந்து காலிஃப்ளவர் 65 தயிர். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு மதிய சாப்பாடு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.